கிரேவி ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாதத்துக்கு, இட்லி, ஆப்பம், தோசை, இட்லி, பூரி, சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சமாக இருக்கும் இறால்னாலே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இன்றைக்கி இறால் கிரேவி தான் ரெடி பண்ண போகிறோம். இறால் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி நல்லா எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன். க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். ரொம்ப நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இறால் கிரேவி. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இறால் கிரேவிக்கு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு, வெங்காயம், ஒரு 4 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம், வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினா போதும். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கலாம். 2 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, கொஞ்சம் கருவேப்பிலை. இங்கே பாருங்கள், 3 தக்காளி, 2 நார்மல் சைஸ் வெங்காயம் மிக்சியில் கொஞ்சம் அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அரைச்சிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துங்க. நல்லா வதங்கியிருக்கு. காரத்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துடுங்க. மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் சேர்த்துருங்க. நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருங்க. நம்ம அரைச்ச தக்காளி வெங்காயம் விழுத அப்படியே சேர்த்துருங்க. இந்த மசாலா பொடியை இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினா அந்த பச்சை வாசனை போயிடும். நல்லா வதக்கி விடுங்க. இங்கே பாருங்க, மசாலா நல்லா பொரிஞ்சிருக்கு. இந்த டைமில் ஒரு அரை டம்ளர் தண்ணி கொஞ்சமாக இந்த மசாலா இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா சவுந்தெடுத்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இறாவை அப்படியே சேர்த்துருங்க. அந்த மசாலா கூடயே இறாவும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. தீயை வந்து குறைவாக வைங்க. இதுக்காக ஒரு டம்ளர் தண்ணி, நல்லா கலந்து விடுங்க. இந்த இறாக்கு தகுந்த கல் உப்பு பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா கலந்து வச்சு உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இறா வந்து சீக்கிரம் வந்துடும். அப்படியே மூடி வைங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு தேங்காய் அரைச்ச விழுத சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அரை முடிக்கு பாதி சைஸு தேங்காய். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். 2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 3 ஏலக்காய். இங்கே பாருங்கள், 2 ஏலக்காய் நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தேங்காய் சாந்து அரைச்சிட்டேன். நல்லா கலந்து விடுங்க. வேறு ரெடி எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் சேர்த்துடலாம். பாருங்கள், தீயை வந்து குறைச்சிடுங்க. தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. கொஞ்சம் திக்காக இருக்க ஒரு 2 நிமிஷம் அப்படியே தீ குறவுலையே இந்த கிரேவி வந்து ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி, பச்சை கருவேப்பிலையும் சேர்த்து இறக்குனா ரொம்ப மணமாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், எப்படி இருக்க பாருங்கள். இறா கிரேவி, இறா நல்லா வெந்திருக்கும். இது சீக்கிரமாக வெந்துடும் இறா சட்டுன்னு.
பார்த்தீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.